வணக்கம் நண்பா. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா வலம் வந்துகிட்டு இருக்க தளபதி விஜய் அவர்களோட அடுத்த படமான தளபதி 69 அடுத்த படம் சொல்றதோட லாஸ்ட் படம் சொல்லலாம். லாஸ்ட் படமான தளபதி 69 படத்தை டைரக்டர் ஹெச் வினோத் தான் டைரக்ட் பண்றாங்க. இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த படம் பகவத் கேசரியோட ரீமேக், அதாவது பாலையா படத்தோட ரீமேக் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. இந்த நியூஸ் யாரா ஸ்ப்ரெட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி நம்ம விசாரிக்க போனா அந்த விடிவி கணேஷ் இருக்காருல காமெடியன், அவர் ஒரு ஸ்டேஜ்ல அதாவது ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, தளபதி என்கிட்ட சொன்னாருங்க, பாலையா அவர்களோட பகவத் கேசரி படத்தை 5 டைம் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தாராம். அந்த படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாம். அந்த படத்தோட டைரக்டருக்கு கால் பண்ணி நான் லாஸ்ட் படம் பண்றேன், இல்லாட்டி இந்த படத்தை ரீமேக் பண்ணிடுங்கிற மாதிரி சொன்னாராம். தளபதியோட இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ற கேவிஎன் நிறுவனம் பகவத் கேசரி ஒரு படத்தோட ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. அதனால ஆடியன்ஸ் ஆல்ரெடி இந்த படத்தை ரீமேக் பண்ண போறாரு தளபதிங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்தது. இவர் சொன்னதுமே அதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ரீமேக் தான் அஃபீஷியலாவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது கிடையாதுங்க. அந்த படத்துல இருந்து ஒரு 5-6 சீக்வன்ஸ் மட்டும் இன்ஸ்பயர் பண்ணி எடுக்க போறாங்க. இந்த நியூஸ் தெரியாத ஒரு சில ரசிகர்கள்லாம் தளபதி 69 பகவத் கேசரியோட ரீமேக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி ரசிகர்களுக்கு சென்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ நண்பா.